எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து வெங்காய ஊறுகாய் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்காக நம்ம ஊறுகாய் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? சின்ன வெங்காயம் ஒரு 12லேருந்து 15 வெங்காயம் எடுத்து தொலி உரித்து எடுத்துக்கிறோங்க. சின்ன வெங்காயம் போக வேறு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு எடுத்துக்கிறோங்க, அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தய பொடி, அதாவது வெந்தயத்தை எடுத்துகிட்டு அதை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வெந்தய பொடி வந்து ரொம்ப முக்கியம் ஊறுகாய்க்கு, ரொம்ப அதுதான் ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரது. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் நல்லாவே காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கலர் தேவைன்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. நாம் இந்த ஊறுகாயை வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம், அதனால நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் இது மாதிரி 2 பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் எண்ணெயை சுட வச்சுட்டேன். இதில் வந்து எண்ணெயை சுட்டதுக்கப்புறம் அதை நம்ம தீயை கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள், வெந்தய பொடி, அதுக்கப்புறம் உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனோடனே உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக இதை வந்து ஆற விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு பேனில், இன்னொரு சின்ன கடாயில் நான் அதுலேயும் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நாம் வந்து கடுகை வெடிக்க விட போகிறோம். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணுமா, வேறு எண்ணெய் சேர்க்கக்கூடாதான்னு கேட்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ஊறுகாய்க்கு அந்த ஊறுகாய்க்குள்ளே அந்த டேஸ்ட்டே வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போது அடுப்பை தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அதாவது வெங்காயம் வந்து கருகிடக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகணும். அப்படி லைட்டாக ப்ரௌன் ஆகிற நேரத்தில் வந்து வெங்காயம் அப்படியே உடஞ்சி உள்ளக்க இருக்கிறது அப்படியே வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அதான் பக்குவம். ஸோ அது வர வரைக்கும் நீங்கள் வந்து லைட்டாக தீயை கம்மியில் வச்சே நீங்கள் வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சா, அதனால் தீயை கம்மியில் வச்சே வெங்காயத்தை வதக்குங்க. இந்த மாதிரி வெங்காயம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க பெருங்காய பொடி இருக்கு இல்லையா, அந்த பெருங்காய பொடியை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஆற விட்டுறணும். இப்போ 2 மிக்சருமே ஆறிடுச்சு. நான் வந்து வெங்காய கலவையை இந்த மிளகாய் தூள் கலவையோட கலக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மிளகாய் தூள் எல்லாமே இந்த வெங்காயத்தோடு நல்லா சேரும். அப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா ஊறி நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ வெங்காயத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி ஊறுகாயை எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை செராமிக் எதில் அந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் அது தண்ணிலாம் ஒட்டியிருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுல தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் நமக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு மாதம் வரையாவது நம்ம இந்த ஊறுகாயை வச்சு சாப்பிட்லாம். இந்த ஊறுகாயை நீங்கள் வந்து பிஸ்பெல்லா பாத்தோ இல்லைனா சாம்பார் சாதமோ ரசமோ வச்சிங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நம்ம வீட்லேயே ஊறுகாய் தயாரிச்சிடலாம். இன்ஸ்டன்ட் ஊறுகாய் இது வந்து எல்லா சீசன்லேயும் நம்ம தயாரிச்சிடலாம். ஊறுகாய் தயாரிக்கணும்னா வெயில் காலத்து வர வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.